இல்லையா? இப்படி இருந்த கேப்டன் அவங்களுக்கு சினிமா ஆசை எப்படி வந்துச்சு? எல்லா இளைஞர்கள் மாதிரியும் நம்ம கேப்டனும் சின்ன வயசுல நண்பர்களுடைய சேர்ந்துக்கிட்டு ஊர் சுத்துறதும் தியேட்டர்ல படம் பார்க்கறதும் பார்த்த படத்தை பத்தி சிலாகிச்சு பேசுறதுமா இருந்திருக்காரு. அப்படி அவர் நண்பரோட அடிக்கடி போற இடமா இப்போ புது ஜெயில் ரோட்ல இருக்கக்கூடிய கரிமேடு இருந்திருக்கு. அந்த காலத்துல கரிமேடு பக்கத்துல இருந்த மதுரை ரயில்வே ஸ்டேஷன்ல வேலை பார்த்த கொஞ்சம் பேரு கேப்டனுக்கு நண்பர்களா இருந்தாங்க. அவங்கள பார்க்க வந்த மற்ற நண்பர்களை கூட்டிக்கிட்டு கேப்டன் கரிமேடு பகுதிக்கு வருவாராம். அப்போ கரிமேட்ல இருந்த ஆசை தம்பியோட மாநகராட்சி கடையின் 62வதுல இருந்த ராசி ஸ்டுடியோவுக்கும் வந்து போவாராம். இந்த ஸ்டுடியோவில் உட்காந்துக்கிட்டு தான் கேப்டன் தினமும் அவர் பார்த்துக்கிட்டு வர படத்தை பற்றி சீன் பை சீனா ரொம்ப அழகாக ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து உட்காந்து பேசுவாராம். ஆசை தம்பியும் அப்பப்போ இவங்களோட அரட்டையில் கலந்துக்கு வரான். இப்படி தான் அவங்களுடைய நட்பு தொடர்ந்துருக்கு. பின்னாடி இந்த ஸ்டூடியோ தான் கேப்டன் சினிமாவுக்கு அடித்தளமாக இருந்திருக்கு. அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த ஸ்டூடியோவில் எடுத்த ஸ்டில்களை தான் கேப்டன் சினிமா வாய்ப்பு தேட பயன்படுத்தியிருக்காருங்க. அதுக்கப்புறமா அவருடைய நண்பர் இப்ராஹிம் ராவுத்தோட சென்னைக்கு வந்து திரைப்படங்களை நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த ஸ்டூடியோ இப்போ வரைக்கும் மதுரையில் அதே இடத்துல அதே பேரில் தாங்க ஆசை தம்பி நடத்திட்டு வர்றாரு. இப்போ அவருக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா 73 இருக்கு. கேப்டன் அவர் எடுத்த பழைய ஸ்டில்களை இன்னும் அவர் ஸ்டூடியோவிலேயே பத்திரமா வச்சிருக்காரு. அதே மாதிரி மதுரையில் இருந்த திரைப்பட விநியோக நிறுவனமான சேனா ஃபிலிம்ஸ் கம்பெனியும் கேப்டன் நண்பர்களோட போற ஒரு இடமா இருந்துச்சு. அந்த சேனா ஃபிலிம்ஸோட உரிமையாளர் கேப்டனுடைய செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனிச்சாரு. ஒரு நாள் அவர் கேப்டன் கிட்ட உங்களுக்கு படத்தில் நடிக்க ஆர்வம் இருக்கான்னு கேட்டிருக்காரு. அது வரைக்கும் கேப்டனுக்கு சினிமா மேலே தான் ஆர்வம் இருந்ததே தவிர நடிகன் ஆகணுங்கிற எண்ணம் கிடையாது. இப்போ இவர் இப்படி கேட்டதும் கேப்டனுக்கும் உள்ளுக்குள்ள ஆசை வர ஆரம்பிச்சிருக்கு. கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸும் அவர் படத்தை பற்றி பேசுகிறத பார்த்துட்டு நீ எல்லாம் சினிமாவில் நடித்தா சூப்பராக இருக்கும்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சினிமாவில் நடிக்கணும்னா விதவிதமான ஸ்டில்ஸ் எடுக்கணும்னு சொல்லி சேனா ஃபிலிம்ஸ் ஊழியர்கள் எல்லாம் மேடமாசி வீதியில் இருந்த ஒரு ஸ்டூடியோவுக்கு கேப்டனை அனுப்பியிருக்காங்க. அந்த ஸ்டூடியோவில் எடுத்த ஸ்டில் எதுவுமே சரியாக வரல. உடனே கரிமேட்டில் இருந்த ராசி ஸ்டூடியோவை தேடி வந்திருக்காரு கேப்டன். இங்கே ஆசை தம்பி எடுத்து கொடுத்த ஸ்டில்ஸ் தான் சினிமா வாய்ப்பு தேட பயன்படுத்தியிருக்காரு.